நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உறவே உறவே மாநிலமென்று உழைத்து உழைந்து தள்ளிவிட்டாய். உறவே உறவே மாநிலமென்று உழைத்து உழைத்து தள்ளிவிட்டாய். உழைத்து உழைத்து தள்ளிவிட்டாய். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றெறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெறுமை வெறுப்பு போராட்டத்தில் விழுந்து விட்டீர்களா? கசப்பு தவிப்பு திண்டாட்டத்தில் விழுந்து விட்டீர்களா? அசிங்கம் அவமானம் தடுமாற்றத்தில் விழுந்து விட்டீர்களா? கண்ணீர் கவலை தனிமையில் விழுந்து விட்டீர்களா? பல்வேறு விதமான தொற்றுகளிலும் மழை புயல் வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டீர்களா? தேவையான மதிப்பெண் எடுத்தும் தகுதி இருந்தும் படிப்பதற்கு நினைத்த பாடம் கிடைக்கவில்லையே என்று வருந்து கொண்டீர்களா? சோதனையும் வேதனையும் முட்டி மோதுகிறதா? பயப்படவும் வேண்டாம், பதற்றப்படவும் வேண்டாம். கண்ணீரோடு விதைப்பவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்வான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் பற்றாது நீரூற்று போலும் இருப்பாய். எள்ளி மலர் போல் பூத்து குலுங்குவாய். நன்மைகளின் கருவூலமான வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று கூறியவர். அன்று காற்றையும் புயலையும் அடக்கி கடல் மீது நடந்த ஆண்டவர் வேதனையிலும் விரக்தியிலும் விழுந்து கிடக்கும் நம்மை தூக்கி வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிரப்புவதற்காக சிலுவையோடு நம்மையும் தூக்கிக் கொண்டு இருந்து நடக்கிறார் கல்வாரி நோக்கி. ஜெபம். குடிநீர் பற்றாக்குறை, மின்சார பற்றாக்குறை, வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, உணவுப் பொருள் பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறை, மருத்துவ உபகரணங்கள், மருந்து வகைகள், விவசாய பற்றாக்குறையிலும் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் வன்முறை கலவரங்களால் மக்கள் விழுந்து விடாமலும் பாதுகாத்தருள அருள் தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த அனைத்து ஆன்மாக்களும் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன.